இங்கே ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எங்கே மார்க்கெட் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தாக்கா அது ஒரு மோனோலித்திக் மார்க்கெட் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன மார்க்கெட் இருக்குது. உதாரணத்துக்கு எஸ்எம்இ மார்க்கெட்னு ஒன்று இருந்தது, லார்ஜ் கேப் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, எம்என்சிஸ் தனியாக ஒரு மார்க்கெட்டை தனித்துவமாக நிற்பாங்க, மிட் கேப் ஒரு மார்க்கெட் இருக்குது, ஸ்மால் கேப்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, மைக்ரோ கேப்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. தீமேட்டிக்காக போனீங்கன்னா டிஃபென்ஸ்னு தனியாக இருக்குது, இன்ஃப்ரான்னு தனியாக இருக்குது, ஃபார்மா தனியாக இருக்குது, ஐடி தனியாக இருக்குது, கன்சம்ஷன் தனியாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு சின்ன மார்க்கெட் சேர்ந்து தான் நம்ம மொத்த மார்க்கெட்டை உருவாக்குது. இன்றைய சூழ்நிலையில் மொத்த மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த மார்க்கெட்டில் பல பார்ட்ஸில் ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன்.